என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த ஏகாதசியினுடைய வியாழக்கிழமையின் வெற்றி விடியலில் ஒரு அதிரடி திருப்பத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, இன்று இரவுக்குள் யாரேனும் ஒருவர் நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறார்கள் என்றால் அதை எந்த ஒரு மறுப்பும் சொல்லாமல் என் பிள்ளை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இன்று நீ செய்யக்கூடிய செயலில் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ நம்ப வேண்டும். இன்று இந்த விடியல் உனக்கு கொடுத்திருக்கின்ற மிகப்பெரிய வாய்ப்பு. மீண்டும் ஒரு புதிய திருப்பத்தை எதிர்நோக்கி இன்று உன் பயணம் தொடரப்போகின்றது. அதிலும் உன் தாயானவள் நடத்தக்கூடிய அதிரடி திருப்பத்தை கண்டு நிச்சயமாக என் குழந்தை மனமகிழ்ச்சி அடையத்தான் போகின்றாய். உன்னால் இந்த வாழ்க்கையில் நடத்த முடியாது என்று சொன்ன ஒரு விஷயம் இன்று நடக்கும். அது மட்டுமல்ல, அந்த விஷயத்தினால் உன் வாழ்க்கையில் ஒரு மிக பெரிய திருப்பமும் நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இத்தனை நாளும் நாம் பட்ட கஷ்டங்களுக்கும் இத்தனை நாளும் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களுக்கும் கிடைக்காமல் இருந்த பலன் இப்பொழுது உனக்கு கை நிறைய கிடைக்கப் போகின்றது. எல்லாவற்றையுமே எதிர்பார்த்து ஏமாந்து போனதுதான் மிச்சம் என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்த என் பிள்ளையின் வாழ்க்கையில் இனி எல்லாமுமே அற்புதங்களை மட்டுமே கொடுக்கக்கூடியதாக இருக்கப் போகின்றது. எண்ணற்ற மாற்றங்களை கண்டு இனி உன் வாழ்க்கையின் திருப்பங்களை மட்டும்தான் நீ எதிர்நோக்கப் போகின்றாய். யாரும் இனி உன் வாழ்க்கையில் எதையும் செய்துவிட முடியாதபடி நீ நினைத்த உச்சபட்ச மகிழ்ச்சி உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். எப்பொழுதும் போல இந்த வாழ்க்கையில் எதிர்பாராத பல நல்ல திருப்பங்கள் நடக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வெற்றி விடியலில் தாயானவள் என் வாக்கினை கேட்பது என்பது உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற மிக பெரிய மகிழ்ச்சியான சந்தோஷம் அல்லவா? தேவையில்லாத குழப்பங்களை எல்லாம் இந்த தாயின் பாதத்தில் இறக்கி வைத்துவிட்டு நல்லதை மட்டும் தூக்கி சுமந்து கொண்டிரு. நிச்சயமாக அதனால் உனக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடத்த முடியும். என் பிள்ளையை, ஒவ்வொருவரின் குணங்களையும் கண்டு பதற்றமடையாதே. ஒரு சிலர் எதிர்பாராத குணத்தை தனக்குள் வைத்திருப்பார்கள். நல்ல பிள்ளை போல உன்னிடத்தில் பேசிவிட்டு உன்னிடத்திலேயே பல நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு உன்னை கெட்டவர்கள் என்று மற்றவர்கள் முன்னிலையில் சொல்லித் திரிவார்கள். உன்னால் அவர்களுக்கு பலன்கள் தான் கிடைத்திருக்குமே தவிர ஒருபொழுதும் அவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ கொடுத்திருக்க மாட்டாய். ஆனாலும் சட்டென்று உன்னை கெட்டவர் என்று சொல்வதற்கு அவர்களுக்கு மனது வந்து விடுகின்றது. என் குழந்தையே, இப்பொழுதெல்லாம் இங்கு என்ன நடந்தாலும் அதற்குள் அரசியல் நுழைந்து விடுகின்றது. அதாவது அரசியல் என்றால் எதையுமே எல்லோருமே ஏதாவது ஒரு காரணத்திற்காகவும் அவர்களின் நல்லதற்காகவும் மட்டுமே செய்கின்றார்கள். சுயநல போக்கோடுதான் இங்கு அத்தனையும் நடக்கின்றது. ஒருவன் உயிருக்கு போராடி கொண்டிருந்தால் கூட அவனை காப்பாற்றுவதற்கு இங்கு மனம் வருவதில்லை. அப்படியே ஒருவர் காப்பாற்ற முன்வந்தாலும் அதிலிருந்து தனக்கான விளம்பரத்தை தேடிக்கொள்ளத்தான் முயற்சி செய்கின்றார்களே தவிர மனிதாபிமானம் என்ற ஒன்று இங்கு இருப்பதையே அவர்கள் மறந்து விட்டார்கள். அதை நினைப்பதற்கும் அவர்கள் இப்பொழுது எல்லாம் எண்ணுவதில்லை. தன்னை சுற்றி என்ன நடந்தாலும் எந்த விஷயங்களாக இருந்தாலும் அதிலிருந்து தன் வாழ்க்கையை தான் மீட்டெடுக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தை இவர்கள் விட்டுவிட்டார்கள். எல்லாவற்றிலும் இருந்து தனக்கான சந்தோஷம் தனக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்பது மட்டும்தான் அவர்களின் நோக்கமாக இருக்கின்றதை தவிர ஒருபொழுதும் மற்றவர்களினுடைய சந்தோஷத்திற்கு தான் காரணமாக இருந்துவிடக்கூடாது என்பதிலும் கவனமாக இருக்கின்றார்கள். அதனால் யாரையும் கண்டு அதிர்ச்சி அடைந்து விடாதே. என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் உனக்கான நன்மைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு உனக்கான மனமகிழ்ச்சியை நீ ஏற்றுக்கொள்ள எப்பொழுதுமே தயாராக இருந்து விட்டால் போதும். இனி வருகின்ற சூழ்நிலை
உன் வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, நான் இருந்து உனக்கு என்ன தருகிறேன், எதை கொடுக்கிறேன், எதை உன்னிடத்தில் இருந்து எடுக்கிறேன் என்பதை பற்றி எல்லாம் வருத்தப்படாதே. என்ன கொடுத்தாலும் என் பிள்ளை, அது உன்னுடைய வாழ்க்கைக்குரியது, அது உனக்கு நிரந்தரமானது. எதை எடுத்தாலும் உனக்கு தேவையில்லாதது, அது உனக்கு தற்காலிகமாக உன் வாழ்க்கையில் இருந்தது என்பதனை நீ புரிந்து கொள். சில நேரங்களில் அம்மா, எதுதான் உண்மை, எதுதான் பொய் என்று தெரியவில்லை என்று சொல்லி புலம்புகிறாயல்லவா? அப்படியானால் இது போன்ற செயல்களை தெய்வம் செய்யும் பொழுது அதிலிருந்து நீ புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு நல்லது எது, கெட்டது எது என்று. எங்கும் எதையும் யாரிடத்திலும் தேடி அலைய வேண்டாமல்லவா? உண்மை எங்கே என்று என் பிள்ளை நீ தேடிக்கொண்டிருக்காமல் உனக்குள் இருக்கின்ற உண்மையை நீ விட்டு விடாதே. அதுபோல என்றும் நீ உண்மையாக இருப்பதை நிறுத்தி விடாதே. யாருக்காகவும் உன்னை நீ மாற்றிக்கொள்ளாதே. அவர்கள் மாறிவிட்டார்கள், இவர்கள் மாறிவிட்டார்கள் என்று சொல்லி நீ ஒரு நாளும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற எண்ணங்களை மட்டும் திசை திருப்பி விட்டு விடாதே. உன்னை திசை திருப்பத்தானே இங்கே முயற்சிகள் நடக்கின்றது. உன்னை திசை திருப்பி விடுவதற்கான சூழ்ச்சிகள் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சூழ்ச்சிகளுக்குள் நீ சிக்கிவிடக் கூடாது என்பதைத்தான் அம்மா மீண்டும் மீண்டும் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்து விட்டது இப்பொழுது என்று சொல்லி என் பிள்ளை நீ வருத்தப்படுகின்றாய். எல்லாமுமே சரியாகத்தான் நடக்கின்றது. எல்லாமுமே சரியான திசையில்தான் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுக்கின்ற விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நல்வழிப்படுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. நம்பிக்கையோடு நீ எதிர்கொண்ட வெற்றியை இனிமேலும் என் பிள்ளை எப்பொழுதும் நிறைவாக அனுபவிப்பாய் என்பதனை மறந்து விடாதே. அடுத்தவர்களின் எண்ணங்களும் அடுத்தவர்களின் வார்த்தைகளும் என்றும் உன்னுடைய செவியில் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நல்லது நினைப்பவர்கள் என்றோ உனக்கு அதனை செய்திருப்பார்கள். ஆனால் இப்பொழுது நல்ல பெயர் பெற வேண்டும் என்பதற்காகவும் மற்றவர்கள் இவர்களை நல்லவர்கள் என்று சொல்வதற்காகவும் இந்த ஒரே நோக்கத்திற்காக மட்டும்தான் இவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நான் சொல்லும் பொழுதெல்லாம் உனக்குள் என்ன தோன்றுகின்றது? இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தருவதை நீ உணர்கின்றாய்? இந்த வாழ்க்கையில் இருந்து எதையும் பெற்றுக்கொள்ள நினைக்கின்ற என் குழந்தைக்கு எப்பொழுதுமே நல்லது நடக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட வேண்டும். உனக்கான சூழ்நிலைகள் ஒவ்வொன்றும் உனக்கானதாக உன் கைகளில் ஒட்டுமொத்த விஷயங்களையும் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதுவெல்லாமும் இன்றைய நாளில் உனக்கு ஒரு சேர நடக்கும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் பிள்ளையே, இன்று நான் சொல்கின்ற இந்த ஒரு பொருளை யாரேனும் உனக்கு கொடுத்தால் எக்காரணம் கொண்டும் மறுத்து விடாதே. அதை மனதார பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் தெய்வத்தான் உனக்கு அதனை கொண்டு வந்து தந்திருக்கிறது என்பதனையும் நீயே புரிந்து கொள்ளப் போகின்றாய். நான் சொல்லித்தான் இதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவசியமில்லை. உனக்கே தெரியும் இந்த நாளில் உனக்கு தெய்வத்தினுடைய அருள் கிடைத்திருக்கிறதா இல்லையா என்று. உன்னால் அதை எளிதாக புரிந்து கொள்ள முடியும். எளிதாக உன்னால் அதனை கணித்து விட முடியும். உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் நீ நிச்சயமாக எதிர்பார்த்தது போல பெற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என்னிடத்தில் ஒருவருக்கு நல்ல விஷயம் கிடைக்கும் என்றால் அது இது போன்ற தெய்வத்தின் ரூபத்தில் வேறு யார் ஒருவரின் மூலமாகத்தான் கிடைக்கும். அப்படித்தான் இன்றும் உனக்கு வாழ்க்கையில் கிடைக்கப் போகின்றது. இன்றும் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. எல்லாவற்றையும் கடந்து எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென இருக்கின்ற ஒவ்வொரு நன்மைகளையும் பெற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷங்களை தொலைக்காமல் முன்னேறி வந்து கொண்டே இரு. இன்றைய விடியல் ஏகாதசியின் விடியல். இன்று யாரேனும் பெருமாள் கோவிலுக்கு சென்று வந்தேன் என்று சொல்லியோ அல்லது இன்று இந்த துளசியை நீ கையில் வைத்திருந்தால் உனக்கு நல்லது என்று சொல்லியோ யாரேனும் உன் கைகளில் துளசி இலையை கொடுக்கிறார்கள் என்றால் சட்டென்று என் பிள்ளை அடுத்த நொடியை நீ உணர்ந்து கொள்.
இன்று பெருமாளின் அருளையும் ஆசிகளையும் நீ நிறைவாக பெற்றிருக்கிறாய் என்று. எல்லாவற்றையுமே உனக்கு தெய்வம் நேரில் வந்து அறிவுறுத்தியோ அல்லது மாயாஜால வித்தைகளை எல்லாமோ காண்பித்து கொடுத்து விட மாட்டார்கள். தெய்வம் என்பது நீ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவார்களே தவிர ஒருபோதும் நாம் நினைத்ததை நடத்த வேண்டும் என்று அதிகாரத்தினால் தெய்வத்திடம் இருந்து எந்த ஒரு அன்பையும் பெற்றுவிட முடியாது என்பது இங்கு நினைவில் இருக்கட்டும். பணம் படைத்தவன் அந்த பணத்தினால் தெய்வத்தை விலைக்கு வாங்கிவிட முடியும் என்று எண்ணினால் அது அவனினுடைய முட்டாள்தனம் அல்லவா? என் குழந்தையே, துளசி இலையையோ துளசி இலை தீர்த்தமோ இன்று உனக்கு கிடைத்தால் நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு அதனை ஏற்றுக்கொள். அதுபோல உன்னுடைய இல்லத்திலும் இன்று துளசி இலை தீர்த்தத்தை தயார் செய்து தெய்வத்தின் முன்னால் வைத்து நீ வணங்கு. நிச்சயமாக என்றும் உனக்கு நல்லதே நடக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொள்வாய். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் பெறுவதற்கு நீ தயாராகி விட்டாயானால் இனி நடக்கப் போகின்ற ஒவ்வொரு நன்மைகளுக்கும் என்றுமே நீ உன் மனதை தயார்படுத்தி கொள்வாய். என் குழந்தையே, மனதில் இருக்கின்ற தேவையற்ற கவலைகளும் மனதில் இருக்கின்ற தேவையற்ற சிந்தனைகளும் வெளியில் எடுத்துவிடு. மீண்டும் மீண்டும் அழுத்தி சொல்லும் பொழுதே புரிந்து கொள்ள வேண்டாமா? இன்று உனக்கு ஏற்படுகின்ற பல பிரச்சனைகளுக்கும் பல கஷ்டங்களுக்கும் அதுதான் காரணமாக இருக்கின்றது. உனக்குள் இருந்து இவை எல்லாம் உன்னை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலமும் என் குழந்தை, நீ எது உனக்கு கிடைக்கவில்லை என்று சொல்லி ஏக்கம் கொண்டு தவித்தாயும் அது இன்னொருவருக்கு கிடைக்கிறது என்றால் அந்த நேரத்தில் அதற்காக நீ வருந்தக்கூடாது. அதை விடுத்து நாம் நினைத்ததை விடவும் கிடைக்கின்ற வாழ்க்கையை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து விட்டாலே போதும். அத்தனையும் நல்லதாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இத்தனை காலம் நீ பட்டது எல்லாம் போதும். இனிமேல் வெற்றியை மட்டும்தான் நீ காண வேண்டும். உன்னுடைய துன்பங்களைக் கண்டு உன்னை பார்த்து வேடிக்கை பார்த்தவர்கள் எல்லாம் இனிமேல் நீ அனுபவிக்கப் போகின்ற சந்தோஷத்தை கண்டு வயிற்றெரிச்சல் பட போகின்றார்கள். இவர்களுக்கு எப்படி இந்த ஒரு அதிசயம் நடந்தது? இவர்கள் வாழ்க்கையில் மட்டும் இதுவெல்லாம் எப்படி நடக்கிறது என்று சொல்லி இவர்கள் ஆச்சரியப்படுகின்ற வகையில் உன் வாழ்க்கையில் பேரதிசயத்தை நான் நடத்தி கொடுக்க போகிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். இந்த நாள் உன் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக இருக்கும். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு வாழ்க்கையின் பேரதிசயத்தை கொடுக்கக்கூடிய நாளாகத்தான் இருக்கும். மனதில் தீராத எண்ணம் கொண்டும் தீராத வெற்றியை எப்படியாவது பெற்றுவிட வேண்டும் என்ற வைராக்கியத்தை உனக்குள் வைத்திருந்தாலும் சரி, அவையெல்லாம் ஒன்று சேர்ந்து உன்னை வாழ வைக்கப் போகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். இன்று உன் கைகளில் உன்னிடத்தில் யார் கொண்டு வந்து துளசி இலைகளையும் துளசி இலை தீர்த்தத்தையும் அல்லது திருநீரையோ கொடுக்கிறார்கள் என்றால் எந்த மறுப்பும் சொல்லாமல் அதனை பெற்றுக்கொள். என் குழந்தையே, நான் சொல்லிவிட்ட பிறகு இந்த நாளில் இதை யார் கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை நீ பெறாமல் இருக்காதே. நிச்சயமாக உனக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும் என்பது மட்டும் உன்னுடைய நினைவில் இருக்கட்டும். நம்பிக்கையோடு என்னை வணங்கிக் கொண்டிருக்கின்றாயல்லவா? எதை சாதித்து கொடுத்து விட்டால் இந்த வராகி என்று நினைக்கின்றாயல்லவா? நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கைக்கான நல்லதாக மட்டும்தான் இருக்கும். எந்த சூழ்நிலையிலும் உனக்கு துன்பமோ வேதனைகளோ வரும்படி எதுவும் நடக்காது என்பதனை நீ புரிந்து கொள். எல்லாவற்றையும் தாண்டி நீ பெறக்கூடிய உன்னுடைய ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் நினைத்து நீ மனமகிழ்ச்சியோடு இரு. எதையுமே நினைத்து நினைத்து வருத்தப்படுவதற்கு இங்கு நேரமில்லை. எல்லா விஷயங்களையும் எண்ணி எண்ணி நீ கஷ்டப்படுவதற்கு இங்கு எதுவும் இல்லை. இந்த துளசி இலை தீர்த்தத்தையோ ஒரு துளசி இலையையோ வாயில் போட்டு மென்று விட்டு பார். நிச்சயமாக உன் மனதிற்குள் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படும். உனக்கு மிக பெரிய தெளிவு கிடைத்துவிடும். என்றுமே இந்த வாழ்க்கை நீ எதிர்பார்த்தது போல சட்டென்று எதையும் கொடுக்கவில்லை என்றாலும் நீ
மனதில் சந்தோஷப்படும்படியான பல நல்ல விஷயங்களை கொடுக்கும் என்பதனை உணர்ந்து கொள். என்றும் என் பிள்ளைக்கு நல்லதே நடக்கும். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.